மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின்படி மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கடலூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு தொற்றுநோய் வராமல் தடுக்க நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்து சென்றனர். கடலூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் சாக்கடைகள் சரி செய்யும் பணி, குப்பைகள் தேங்கா வண்ணம் உடனடியாக சீரமைக்கும் பணி உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எந்தவித தொற்றுநோயும் பரவாத வகையில் கடலூர் நகர அரங்கில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை அமைச்சர்கள் திரு MC சம்பத், திரு RB உதயகுமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். சிறப்பு மருத்துவ முகாமிற்கு வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு துப்புரவு பணியாளர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கடலூர் நகராட்சியில் வேலை பார்க்குறோம். அதனால் எங்களுக்கு சாக்கடை, சேறு, அது மாதிரி குப்பைலாம் அகற்றுறதுக்காக எங்களை சிறப்பு மருத்துவ முகாம் வச்சு எங்களுக்கு சோப்பு, ஆயில்மெண்ட்டு, இந்த கையுறை, மாஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. கடலூர் நகராட்சி துப்புரவு பணிபுரிகிறேன். நாங்கள் குப்பை மற்றபடி சாக்கடைலாம் சுத்தம் செய்வதில் எங்களுக்கு எந்த மாதிரி நோய் வராமல் இருப்பதற்கு சிறப்பு மருத்துவ முகாம் போட்டு எங்களுக்கு தடுப்பூசி போடுறாங்க. அது வேண்டிய மாத்திரை கொடுத்து உதவி பண்ணுறாங்க. கொடுத்ததுக்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் முக்கியமான. நாகை மாவட்டத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சுகாதார முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. அத்துடன் வீடு வீடாக சென்று கொசுக்களை ஒழிக்கும் பணி நடைபெற்றதோடு குடிநீரும் பரிசோதனை செய்யப்பட்டது.